அதிகாரம் 7. ஆல்கிமும் நிக்கோனாரும் புரிந்த போர்கள். 151 ஆண்டு செலூக்கின் மகன் தெமேத்திரியு ரோமேனின்று புறப்பட்டு சிலரோடு கடற்கரை நகரம் ஒன்றை அடைந்து அங்கு ஆட்சி செய்ய தொடங்கினான். தன் மூதாதையருடைய அரண்மனையை நோக்கி அவன் சென்று கொண்டிருந்த போது அந்தியோக்குவையும் லீசியாவையும் அவனிடம் கொண்டு வருவதற்காக அவனுடைய படைவீரர்கள் அவர்களை பிடித்தார்கள். தெமேத்திரியு இது பற்றி அறிய வந்தபோது அவர்களின் முகத்தில் விழிக்க நான் விரும்பவில்லை என்றான். ஆகவே படைவீரர்கள் அவர்களை கொன்றுவிட்டார்கள். தெமேத்திரியு அரியணையில் அமர்ந்தான். இஸ்ரேலை சேர்ந்த நெறிகெட்டவர்கள் இறை பற்றில்லாதவர்கள் ஆகிய அனைவரும் தெமேத்திரியுவிடம் வந்தார்கள். தலைமை குருவாக விரும்பிய ஆல்கிம் இவர்களை வழிநடத்தி வந்திருந்தான். அவர்கள் இஸ்ரேல் மக்களை பற்றி மன்னனிடம் குற்றம் சாட்டி, யூதாவும் அவனுடைய சகோதரர்களும் உம்முடைய நண்பர்கள் எல்லாரையும் கொன்று எங்களையும் எங்கள் நாட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். ஆதலால் இப்போது உமக்கு நம்பிக்கையுள்ள ஒரு மனிதரை அனுப்பும். அவர் போய் எங்களுக்கும் மன்னருடைய நாட்டுக்கும் யூதா செய்துள்ள கொடுமைகள் அனைத்தையும் பார்க்கட்டும். பின்னர் அவர்களையும் அவர்களுக்கு உதவி செய்பவர்களையும் தண்டிக்கட்டும் என்றார்கள். மன்னன் தன் நண்பர்களுள் ஒருவனான பாக்கீதை தேர்ந்து கொண்டான். இவன் யூப்ரத்தீசின் மேற்கு பகுதியில் தலைவனாக இருந்தவன். பேரரசில் பெரியவன். மன்னனின் நம்பிக்கைக்கு உரியவன். மன்னன் அவனையும் அவனோடு இறைப்பற்றில்லாதவனும் தான் தலைமை குருவாக ஏற்படுத்தி இருந்தவனுமான ஆல்கிமையும் அனுப்பி வைத்தான். இஸ்ரேல் மக்களை பழிவாங்க அவர்களுக்கு கட்டளையிட்டான். அவர்கள் புறப்பட்டு பெரும் படையுடன் யூதேய நாட்டை அடைந்தார்கள். யூதாவிடமும் அவருடைய சகோதரர்களிடமும் தூதர்களை அனுப்பி அமைதி சொற்களை வஞ்சகமாய் கூறினார்கள். ஆனால் அவர்கள் அச்சொற்களுக்கு செவிசாய்க்கவில்லை. ஏனெனில் பெரும் படையோடு அவர்கள் வந்திருக்க கண்டார்கள். நீதி கோரி மறைநூலறிஞர் குழு ஒன்று ஆல்கிமிடமும் பாக்கீதிடமும் சென்றது. இஸ்ரேல் மக்களுள் அசிதேயரே முதலில் அவர்களோடு சமாதானம் செய்து கொள்ள முயன்றார்கள். ஏனெனில் ஆரோன் வழிமரபை சேர்ந்த குரு ஒருவர் படையோடு வந்திருக்கிறார். அவர் நமக்கு தீங்கிழைக்க மாட்டார் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். ஆல்கிம் அவர்களுக்கு அமைதி சொற்களை கூறி, உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ தீங்கிழைக்க முயல மாட்டோம் என்று ஆணையிட்டான். எனவே அவர்கள் அவனை நம்பினார்கள். ஆனால் அவன் அவர்களுள் 60 பேரை பிடித்து ஒரே நாளில் கொன்றான். மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. எருசலேமை சுற்றிலும் உம் தூயவர்களுடைய உடலை சிதறடித்தார்கள். அவர்களின் இரத்தத்தை சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் செய்ய ஒருவரும் இல்லை. அவர்களை பற்றிய அச்சமும் திகிலும் மக்கள் எல்லாரையும் ஆட்கொண்டன. அவர்களிடம் உண்மையோ நீதியோ இல்லை. ஏனெனில் அவர்கள் செய்திருந்த ஒப்பந்தத்தையும் கொடுத்திருந்த உறுதிமொழியையும் மீறிவிட்டார்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். பாக்கீது எருசலேமை விட்டு அகன்று பெத்சாய்தாவில் பாசறை அமைத்தான். ஆட்களை அனுப்பி தப்பியோடி தன்னிடம் வந்திருந்தவர்களுள் பலரையும் மக்களுள் சிலரையும் பிடித்து கொன்று அவர்களை ஒரு பெரும் பள்ளத்தில் எறிந்தான். பாக்கீது அந்த நாட்டை ஆல்கிமின் பொறுப்பில் ஒப்படைத்து அவனுக்கு உதவியாக ஒரு படையை விட்டுவிட்டு மன்னனிடம் திரும்பினான். ஆல்கிம் தலைமை குருப்பீடத்தை தக்க வைத்துக் கொள்ள பெரிதும் போராடினான். மக்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாரும் அவனோடு சேர்ந்து கொண்டு யூதேய நாட்டை கைப்பற்றி இஸ்ரேலில் பெரும் தீங்கு விளைவித்தனர். ஆல்கிமும் அவனுடன் இருந்தவர்களும் இஸ்ரேல் மக்கள் நடுவே செய்திருந்த தீங்குகள் அனைத்தையும் யூதா கண்டார். பிறவினத்தார் செய்தவற்றை விட அவை மிகுதியாய் இருந்தன. ஆகவே அவர் யூதேய நாடெங்கும் சுற்றி வந்து தம்மை விட்டு ஓடி போயிருந்தவர்களை பழி வாங்கினார். நகரில் இருந்தவர்களும் எவரும்
நாட்டுப்புறத்திற்கு போய்விடாமல் தடுத்தார். யூதாவும் அவருடன் இருந்தவர்களும் வலிமை பெற்று வருகிறார்கள் என்று ஆல்கிம் கண்டு அவர்களை எதிர்க்க தன்னால் முடியாது என்று உணர்ந்து மன்னனிடம் திரும்பி சென்று அவர்கள் மீது கொடிய குற்றச்சாட்டுகளை சுமத்தினான். மன்னன் தான் பெரிதும் மதித்து வந்த தலைவர்களுள் ஒருவனான நிக்கோனாரை அனுப்பினான். அவன் இஸ்ரேலை வெறுத்து பகைத்தவன். அம்மக்களை அழித்தொழிக்கும்படி மன்னன் அவனுக்கு கட்டளையிட்டான். ஆகவே நிக்கோனார் பெரும் படையோடு எருசலேம் சென்று யூதாவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அமைதி சொற்களை வஞ்சகமாய் சொல்லி அனுப்பினான். நமக்கிடையே போராட்டம் வேண்டாம், நட்புறவோடு உம்மை சந்திக்க சிலரோடு வருவேன் என்றான். அவன் யூதாவிடம் சென்றதும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நலம் பெற வாழ்த்தி கொண்டார்கள். ஆனால் பகைவர்கள் யூதாவை பிடிக்க முன்னேற்பாடாய் இருந்தார்கள். நிக்கானோர் வஞ்சக நோக்கத்துடன் தம்மிடம் வந்துள்ளான் என்பது யூதாவுக்கு தெரிய வந்தது. எனவே யூதா அச்சம் கொண்டு அவனை சந்திக்க விரும்பவில்லை. நிக்கோனார் தன் திட்டம் வெளியாகிவிட்டதை அறிந்து கபர்சலாமா அருகில் யூதாவை போரில் சந்திக்க சென்றான். நிக்கானோரின் படையில் ஏறத்தாழ 500 பேர் மாண்டனர். மற்றவர்கள் தாவீதன் நகருக்கு ஓடிப்போனார்கள். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் நிக்கானோர் சீயோன் மலைக்கு ஏறி சென்றான். அப்பொழுது திருவிடத்து நின்று குருக்களுள் சிலரும் மக்களுள் மூப்பர்கள் சிலரும் அவனை வாழ்த்தி வரவேற்கவும் மன்னனுக்காக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்த எரிபலியை அவனிடம் காட்டவும் வெளியே வந்தனர். ஆனால் அவன் அவர்களை ஏளனம் செய்து எள்ளி நகையாடினான். இழிவுபடுத்தி செருக்குடன் பேசினான். சினத்தில் அவன் யூதாவையும் அவனது படையையும் என் கையில் உடனே ஒப்படைக்காவிடில் நான் வெற்றியுடன் திரும்பி வரும்போது இத்திருவிடத்தை தீக்கிரையாக்குவேன் என்று சொல்லி ஆணையிட்டு கடும் சினத்துடன் வெளியேறினான். குருக்கள் உள்ளே சென்று பலிபீடத்துக்கும் கோவிலுக்கும் முன்பாக நின்று கொண்டு அழுது, உமது பெயர் விளங்கவும் வேண்டுதலினுடையவும் மன்றாட்டினுடையவும் இல்லமாக மக்களுக்கு இலங்கவும் நீர் இவ்விடத்தை தேர்ந்து கொண்டீர். இந்த மனிதனையும் அவனது படையையும் பழிவாங்கும். அவர்கள் வாளுக்கு இரையாகட்டும். அவர்கள் செய்த இறை பழிப்புகளை நினைவு கூறும். அவர்களை வாழ விட்டுவிடாதேயும் என்று மன்றாடினார்கள். நிக்கானோர் எருசலேமை விட்டு நீங்கி பெத்கோரோனில் பாசறை அமைத்தான். சிரியாவின் படை அவனோடு சேர்ந்து கொண்டது. யூதாவும் 3000 பேரோடு அதாசாவில் பாசறை அமைத்தார். பின்னர் கடவுளை நோக்கி, மன்னனால் அனுப்பப்பட்டவர்கள் உம்மை பழித்துரைத்ததால் வானதுதர் போய் அசீரியர்களுள் 1,85,000 பேரை கொன்றார். அவ்வாறே எங்களுக்கு முன்பாக இன்று இப்படையை அழித்துவிடும். இதனால் நிக்கானோர் திருவிடத்துக்கு எதிராக பழிச்சொல் கூறியுள்ளான் என மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவனது தீமைக்கு ஏற்ப அவனை தண்டியும் என்று வேண்டினார். அதார் மாதம் 13ஆம் நாள் படைகள் போர் முனையில் சந்தித்து கொண்டன. நிக்கானோரின் படை தோல்வி அடைந்தது. போரில் முதலில் மடிந்தவன் அவனே. நிக்கானோர் மடிந்ததைக் கண்ட அவனுடைய படை வீரர்கள் தங்கள் படைக்கலங்களை எறிந்துவிட்டு தப்பி ஓடினார்கள். யூதர்கள் அவர்களை அதாசா முதல் கசாரா வரை அந்த நாள் முழுவதும் துரத்தி சென்றார்கள். அப்போது எக்காலங்களை முழக்கி மக்களை போருக்கு அழைத்தார்கள். சுற்றிலும் இருந்த யூதேயாவின் ஊர்கள் அனைத்திலும் இருந்து மக்கள் வெளியே வந்து பகைவர்களை பக்கவாட்டில் தாக்கினார்கள். பகைவர்கள் தங்களை துரத்தியவர்களிடம் திருப்பி விடப்படவே எல்லாரும் வாளுக்கு இரையாயினர். அவர்களுள் ஒருவன் கூட உயிர் தப்பவில்லை. யூதர்கள் கொள்ளை பொருட்களை கைப்பற்றினார்கள். நிக்கானோரின் தலையை கொய்தார்கள். அவன் இருமாப்போடு நீட்டி காட்டிய வலக்கையை துண்டித்தார்கள். அவற்றை கொண்டு வந்து
எருசலேமுக்கு வெளியே மக்கள் காணும்படி தொங்கவிட்டார்கள். மக்கள் பெரிதும் களிப்புற்று அந்த நாளை மகிழ்ச்சி பெருவிழாவாக கொண்டாடினார்கள். அந்த விழாவை ஆண்டுதோறும் அதார் மாதம் 13ஆம் நாளில் கொண்டாட வேண்டுமென்று முடிவு செய்தார்கள். சிறிது காலம் யூதேயா நாட்டில் அமைதி நிலவியது.